வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை பேரூரில் உள்ள பேரூர் பேரூராட்சி அலுவலகத்திற்கு முன்பு கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கம் சார்பில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நமது நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவினை கொண்டாடும் வகையில் கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஏ.சி. ஆறுமுகம் தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் செல்வராஜ் முன்னிலையில் துணை செயலாளர் சின்னசாமி மேற்பார்வையில் சங்க துணை பொருளாளர் சாந்தாமணி, லலிதா, தங்கமணி, மாரி, பிரபு, பாலன் மற்றும் சங்கர் உட்பட சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஏ.சி. ஆறுமுகம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கும் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கும் இனிப்பு வழங்கினார். மேலும் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதத்தில் தூய்மை பணியாளர்களின் பாதங்களுக்கு மலர்கள் தூவி பாத பூஜை செய்து கௌரவிக்கப்பட்டது. மேலும் 80வது சுதந்திர தின விழாவில் கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஏ.சி. ஆறுமுகம் பேசுகையில், கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் வேலை பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை ஏ.சி. ஆறுமுகம் தெரிவித்துக் கொண்டார். மேலும் கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக அவசர கோரிக்கை மனு ஒன்று அனுப்பியிருப்பதாகவும், அதில் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டுகளிலும் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நகரின் சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கும் பணியில் தங்களது முழுமையான அர்ப்பணிப்பை செய்து வருவதாகவும், மழை, வெயில் மற்றும் தொற்றுநோய் காலங்களில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றி வருவதாகவும், எனவே தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு வேலை பாதுகாப்பு, அதாவது நீண்ட காலமாக பணியாற்றி வரும் அனைத்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கும் தங்கு தடையின்றி தொடர்ந்து பணிபுரிய வேலை பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும். அதேபோல் 1981ஆம் ஆண்டு வெளிவந்த அரசாணையின்படி 480 நாள் பணி செய்திருந்தால் அப்பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் ஆட்சிகள் மாறினாலும் தூய்மை பணியாளர்களின் காட்சிகள் மாறவே இல்லை. மேலும் 2017 நவம்பர் 22ஆம் தேதியன்று அறிவிக்கப்பட்ட குறைந்தபட்ச சம்பளம் 23,000ஐயும் இதுவரை கோவை மாநகராட்சி கொடுக்கவில்லை. மேலும் கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் அனைத்து தினக்கூலி தொழிலாளர்களுக்கும் சிறப்பு கால ஊதிய முறையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதேபோல் தூய்மை பணியாளராக இருக்கும் பொழுது இறந்து போன தூய்மை பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு மாநகராட்சியில் இதுவரை பணி வழங்கப்படவில்லை. எனவே தூய்மை பணியாளராக இருக்கும் போதே இறந்தவர்களின் வாரிசுகளுக்கு உடனடியாக வேலை வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை மனு எழுதி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தபால் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் பணிபுரியும் ஒப்பந்த பணியாளர்களான தூய்மை பணியாளர்கள், ஓட்டுநர்கள், கிளீனர்கள், டெங்கு பணியாளர்கள், கார்டன் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஒப்பந்த பணியாளர்கள் என்ற பெயரை நீக்கி அவர்களை நிரந்தர பணியாளர்களாக நியமிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுக்கு கோவை மாவட்ட டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஏ.சி. ஆறுமுகம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பேரூர் பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் இந்த சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பேரூராட்சியில் தூய்மை பணியாளர் நாடு முழுக்க ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடியை ஏற்றி எல்லா மக்கள் இந்தியாவுக்கு அனைத்து மக்களும் ஒரு கால மக்கள் வந்திருக்காங்க மினிஸ்டருக்காக இன்னைக்கு ஒரு தேசிய கொடி கட்டாங்க. இடத்துல தான் தேசிய கொடி ஏற்பட்டது. பள்ளிக்கூடம் ஒரு ஆணையத்து இந்தியாவுக்கு அனைத்து கிராமம் பகுதியில் வீட்டுக்குள்ள தேசிய கொடி ஏற்பட்டிருக்காங்க. நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். தமிழ் முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அனைத்து அரசு துறையில் அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கும் அனைவருக்கும் இந்தியாவில் அத்தனை தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த நாளில் தமிழக முதலமைச்சர் ஐயா தேசிய கொடி இந்த நாளில் ஒரு கோரிக்கை டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை பணியாளர் சங்கத்தால் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தமிழக முதலமைச்சர் அமைச்சர் புதிய அரசு தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணிபுரி நாங்கள் நேற்றுக்கு அவருக்கு தபால் அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா நிரந்தர பணியாளர் பேரூர்
ஆட்சி கோவை நகராட்சியில் கட் ஆஃப் டேட் இல்லாமல் கட் ஆஃப் டேட் இப்போ 2012 அதில் கட் ஆஃப் டேட் வரும். அந்த கட் ஆஃப் டேட் தமிழக முதலமைச்சர் விஜயசார் ஐயா அவர்களே மாவட்டத்தை வாங்கி கேட்டுக்கொள்ளுங்க. கட் ஆஃப் டேட் இல்லாமல் இந்த தூய்மை பணியாளர்கள் சுமூனி மாவட்டத்தில் தான் தூய்மை பணியாற்றுள்ளோம். அரசாணை 22 படி 480 நாள் வேலை செய்தால் நேர்ந்த ஆணை இருக்கிறது. இவ்வளோ ஆட்சிகள் கட்டிலுக்கு மாறி இருக்கு. ஆனால் தூய்மை பணியாளர் வாழ்க்கை ஆட்சிகள் இந்த தமிழ்நாட்டில் மாறல. முதலமைச்சர் அன்றைக்கி சென்னையில் நடக்கும் போராட்டத்தில் ஆதரவு கொடுத்தாரு. நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா அந்த ஆதரவு கொடுத்து நன்றி தெரிவிக்கணும். ஒவ்வொரு வீட்டில் தூய்மை பணியாளர் தமிழ்நாட்டில் 39 மாநகராட்சிக்கு 39 மாநகராட்சி 39 பேரூராட்சி நகராட்சி எல்லாத்துல தூய்மை பணியாளர் ஒவ்வொரு தூய்மை பணியாளர் கிட்ட அனுப்பி விஜயசார் தமிழக முதலமைச்சர் சொல்லப்படும் வாய்ப்பு. இப்போ தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து இங்கே இருந்து அத்தனை தூய்மை பணியாளரை என்ன பண்ண வேண்டியதாக டாக்டர் அம்பேத்கர் மக்கள் தூய்மை தங்கதாக இந்த கோரிக்கை நாளில் வைக்கிறோம். சுதந்திர தனிக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம். இந்த நடைமுறைப்பட்டு தருவார்கள் நம்பிக்கை வைக்கிறோம். தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர் பணியாற்றாங்க வெளியே கொரோனா அப்படின்னு அங்கே போய் பக்கத்தில் உட்கார முடியாது. அப்போ அந்த தூய்மை பணியாளர் இந்த தேசத்துக்காக நாட்டோட தேச நலனுக்காக சூரியனே மறைஞ்சிருந்த நேரத்தில் தூய்மை பணியாளர் சூரியனாக ஒவ்வொரு வீட்டில் வந்து கொரோனா கொடி நோய் வந்து இந்த தேசத்தை விட்டு வெளியெடுத்துருந்தாங்க. கிளீன் பண்ணி கொண்டு கொரோனா வந்தால் யாரும் போக முடியாது. ஐயோ ஆனால் தூய்மை பணியாளர்கள் எத்தனையோ தூய்மை பணியாளர் கொரோனா கொடி நோயை தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் இந்தியா தேசத்தில் எத்தனையோ தூய்மை இறந்துருக்காங்க. அவங்க தியாகமெல்லாம் இந்த நாட்டு தேசத்துக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் மக்கள் நம்ம தலைவர் இந்திய அரசியல் சட்டம் எழுதுறதுதான் இன்னைக்கு வந்து நம்மளோட உரிமைகளை வந்து காப்பாற்றப்படுகிறது. அந்த போல் மகன் இந்த தேசத்தை முழு பிறக்கல இந்தியா முழுவதும் போதில் இந்த பட்டி மக்கள் அனைத்து மக்கள் அம்பேத்கர் அனைத்து மக்களுக்கு சொந்தக்காரு சாதிகாரங்களாகும் முதலியாருக்கு சொந்தக்காரு சொந்தக்காரு பொதுவான மக்களையும் தொழிலாளி சட்டத்தை அவர் தான் எழுதுனது. தொழிலாளி சட்டத்தை அவர் தான் காப்பாற்றுறது. அம்பேத்கர் அவர்களுக்கு அம்பேத்கர் மண்ணில் நாங்கள் புதைக்கப்படவில்லை. தூய்மை பணியாளர்கள் அனைத்து இந்தியாவுக்கு அனைத்து தூய்மை பணியாளர் நெஞ்சில் அம்பேத்கர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காத்தா இருக்கிறாய், நெருப்பா இருக்கிறாய், நீரா இருக்கிறாய், மரமா இருக்கிறாய், கொடியா இருக்கிறார் என்ற டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் அந்த இதில் வந்து அனைத்து மக்களுக்கும் இந்த சுதந்திர நல்வாழ்த்தை கூறுகின்றேன். அனைத்து மக்கள் நல்லா சிறப்பாக பணியாற்றணும். செலவு இங்கே கூடியிருக்க அனைத்து தொழிலாளிகளுக்கும் நல்லா இருக்கணும். தொழிலாளிகளுக்கு நாங்கள் ஒன்றே சொல்லுக்கு தரம்படியும் ஒவ்வொரு தொழிலாளி வீட்டிலே ஒவ்வொரு தூய்மை பணியாளர் குழந்தைகள் டாக்டராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தூய்மை பணி குழந்தைகள் பட்டா இருக்க வேண்டும். ஒவ்வொரு தூய்மை பணி குழந்தைகள் மாவட்ட கலெக்டராக இருக்கணும். ஒவ்வொரு தூய்மை பணி குழந்தைகள் ஐஏஎஸ் ஆபீசராக இருக்கணும். ஒவ்வொரு குழந்தைகள் அரசு துறையில் தாசில்தாராக நீங்க குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுங்கள். அந்த கல்வியை உங்களுக்கு குழந்தைங்களை வந்து நிலைநாட்டும். குடும்பத்துக்கு காணாம போய் கல்வியை மந்தாடி முடி நீங்க குழந்தைக்கு ஒரே சாணம் தான் அத்துலாம எடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு இந்தியா உருவானாங்க. அந்த மாதிரி மகான் வந்திருக்கார்கள். காந்தி ஐயா சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். சுதந்திரத்துக்காக எத்தனையோ தியாகிகள் சுதந்திரத்தை நம்ம பெற்று சுதந்திரமா பேசுறதுக்கு எத்தனையோ உயிர்கள் நாட்டு தேசத்துல அள்ளி நல்ல காரியங்கள் இந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நல்ல காரியம் ஆட்சியை அடிமையை பண்ண அடிமை கடலை ஒடுத்தது தியாகத்தாலும் உருவாக்கப்பட்டது அனைவருக்கும் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.